வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பார்வதி, என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்க, இப்படிலாம் இருக்க மாட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, என்ன பார்வதி சொல்ற, என் மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, ஆமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மூஞ்ச சந்தோஷம் இருக்குன்னா அந்த பூக்கறிக்கு ஏதோ பிரச்சனை தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அப்ப பார்வதி, என்ன என்ன விஜயா, என்ன பேசிட்டு இருக்க, என்ன ஆச்சு மீனாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ ரொம்ப பதறாத, எது கேட்டாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற, அந்த மாதிரிலாம் பண்றவெல்லாம் வச்சுக்காத பார்வதி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, விஜயா அந்த மாதிரி பண்றவெல்லாம் வச்சுக்காத, எதுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி, நீ சும்மா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பார்வதிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ரொம்ப ஆர்வமா இருக்கு. விஜயா என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த சிந்தாமணி இருக்கா இல்லையா, அவகிட்டலாம் மீனா மோத முடியுமா, அதான் நல்லா வச்சு செஞ்சுட்டா சிந்தாமணி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய், என்னாச்சு, அவ கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, அவள் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்தால அந்த காசு மொத்தமாக போச்சு, எல்லாம் சிந்தாமணி எடுத்துக்கிட்டா, இப்போ மீனாக்கு ₹1 கூட கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட பார்வதி, என்ன அவ கூட சேர்ந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காளே, எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பார்வதி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு பார்வதி, தேவையில்லாம அவகிட்ட சொல்றது இவகிட்ட சொல்ற எல்லாம் வச்சுக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, சரி விஜய், நான் ஏன் எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்களுக்கு. சரி சொல்லி ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாக்கு காசு ஏமாந்தது எப்பரா வாங்க போறேன், என்ன பண்றது, இவங்க இப்படி சொல்றாங்க, இது இல்லாம அவரு வேற இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மீனா வேற யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே மீனா அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்கம்மா, இந்த மாதிரி காசு தர மாட்டாங்கம்மா, என்ன பண்றேன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மீனா அம்மா சொல்றாங்க, என்னடி சொல்ற, நீ நிறைய இடத்துல கடன் வரவங்க இருக்க, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி மீனா அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஆமாம்மா என்ன பண்றதுனே தெரியலம்மா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து மனசே கேட்காம விஜயா போன உடனே மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. பண்ண உடனே, என்னமாச்சு, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, நல்லா இருக்கேன் அத்தை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. வீட்டில் நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேம்மா, உன் பிஸ்னஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி பார்வதி கூப்பிட்றாங்க. சரி சொல்லி மீனா வந்து போகிறாங்க. போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து மனசே கேட்காம எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணி பண்ண வேலை தான், அது இல்லாமல் உங்கள் அத்தையும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது, இவங்க எப்படி பண்ணலாம், அதுவும் இல்லாமல் அந்த சிந்தாமணி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வருது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.